ஆனால் கூடுதல் ஆவி உள்ளே வருது. அப்போ அவருக்கு பெரிய உயர்வு ஆகி போச்சு. அது மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஆவி உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்குள்ளும் தேவனுடைய ஆவி உண்டு. ஆனால் இன்றைக்கு தேவை என்னன்னு கேட்டால், இன்னும் எங்களை உங்களுடைய அன்பினால் என்ன செய்யும்? நிரப்பும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணிடுமா? இன்னும் அன்பினால் நம்ம ஊழியம் செய்யணும். அன்பினால் நம்ம உலகத்தையே ஆதாயம் பண்ணணும். கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்க ஏவுது. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் படிக்கிறோம். என்ன பலன்? முதலாவது தேவ அன்பிலே பலப்படுதல். ரெண்டாவது விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி குறித்து ஆண்டவர் தருவார். எல்லாம் ஜெபம் பண்ணிருப்போம். அன்றைக்கி ஜெபந்தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக பாரப்போகுது. எல்லோரும் ஜெபம் பண்ணும். எல்லாரும் ஆண்டவரும் அன்பினால் எங்களை நிரப்ப மட்டும் இல்லை, எங்களுடைய விசுவாசம் வளர்ந்து பெருகட்டும். ஐயா, என்னுடைய விசுவாசம் வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவர் செய்வார். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும், உம்மை தேடாத நாட்களும் இல்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்போ நம்முடைய கேள்வி, ஆண்டவரை பரிசுத்த ஆவி இன்னும் எனக்குள்ளே என்ன செய்யணும்? வரணும். 9 வரங்களோடு வரணும். 9 விதமான ஊழியங்களோடு வரணும். 17 வகையான மாம்ச கிரிகளை அழிக்கிறதாக வரணும். ஆண்டவர் செய்வார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது முதல் பலன் என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவின் அன்பு. அந்த ஆவி மூலமாக கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும். அவன் பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி இருந்ததை விட